டிராக்டர் வாங்கலான்னு ஆசை இருக்குது, ஆனால் டிராக்டர் வாங்க முன்பணம் இல்லாமல் இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஸோ அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாக டிராக்டர் வாங்கணும்னாலே முன்பணம் குறைஞ்சபட்சம் 1 லட்சத்திலிருந்து அதிகபட்சம் 2 லட்சம் ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஆனால் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கௌதம் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபா கட்டினீங்கன்னா பியூர் 50 HP உள்ள டிராக்டர் ப்ளஸ் சக்திமான் ரொட்டவேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபராக தராங்க. டிராக்டர் கூட ரொட்டவேட்டர் தரது இல்லாமல் ஊக்பேட்டு, டவுபாரு, கிரீஸ் கன் இதுவும் இல்லாமல் இன்சூரன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷனும் அவங்களே பண்ணி தராங்க. ப்ளஸ் டெலிவரி எடுக்கிற அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் டீசல் வந்து இலவசமாக தராங்க. ஸோ எந்த டிராக்டருக்கு இந்த ஆஃபர் தராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பவர் ட்ராக் ஹீரோ 47 ப்ளஸ் பவர் ஹவுஸ் பியூர் 50 HP உள்ள இந்த டிராக்டருக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிராக்டரில் கொடுத்துருக்க இன்ஜின் பார்க்கும்போது எஸ்கார்ட் கம்பெனியோட ஓன் இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ஓன் இன்ஜின் கொடுத்ததும் இல்லாமல் இந்த இன்ஜினுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான வாரண்டின்னு பார்க்கும்போது 5000 மணி நேரம் அல்லது 5 வருஷம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலே முதல் 5 வருஷம் வாரண்டி கொடுத்தது யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம எஸ்கார்ட் கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிராக்டருக்கு 50 HP கொடுத்ததும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்க பிடிஓ ஹஸ்பின்னு பார்க்கும்போது 45.6 HP பார்த்தீங்கன்னா பிடிஓ பவரே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பிடிஓக்கெலாம் யூஸ் பண்ணும்போது இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பிடிஓ பவர் இப்படி இவ்வளோ கொடுத்ததும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்க ஸ்பீடு வேரியன்ட்னு பார்க்கும்போது 540 கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் 540 எக்கனாமி கொடுத்துருக்காங்க. 2 டைப்பில் பிடிஓ பவர் கொடுத்துக்கிறதால பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கலாங்க. மல்டி ஸ்பீட் ரிவர்ஸ் பிடிஓ பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்துக்கிறதால பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டவேட்டர்லாம் போட்டு ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா மண்ணோ சகதியோ எதோ மாட்டிக்கிச்சுன்னா நீங்கள் கீழே இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதில் மல்டி ஸ்பீட் ரிவர்ஸ் பிடிஓ இருக்கிறதால அதை போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே எடுத்துடலாம். ஸோ இதனால் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். டைம் சேவ் ஆகும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஏக்கர்ஸை நீங்கள் ஓட்டிக்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்க கியர் பாக்ஸ்னு பார்க்கும்போது கான்சன்மெஸ் கியர் பாக்ஸ் கொடுத்து சைட் ஷிஃப்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் வேரியன்ட்னு பார்க்கும்போது 8 ஃபார்வர்டு 2 ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த டிராக்டர் கொடுத்துருக்க ஸ்டேரிங் பார்க்கும்போது பவர் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க பிரேக்கிங் பார்க்கும்போது ஆயில் இமர்ஸ் பிரேக் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. கிளச்சின்னு பார்க்கும்போது டுவல் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பேலருக்குலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிராக்டர் ரொம்பவே சிறந்ததாக இருக்கும். இதுவும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்க லிஃப்டிங் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 2000 kg பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிராக்டரில் கொடுத்துருக்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 50 லிட்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிராக்டர்லேயே பார்த்தீங்கன்னா டீசல் சேவர் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அதிகபட்சமான ஃபியூல் கன்சப்ஷன் பார்க்கும்போது 3 to 4 லிட்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி போகும். இதோட மெயின்டெனன்ஸும் பார்க்கும்போது ரொம்ப கம்மிங்க. ஸோ இந்த டிராக்டரில் கொடுத்துருக்க கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்க்கும்போது 425 mm பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருக்கிறதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வரப்போ மூட ஏறும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து இடிக்கும், அதை மாதிரி எந்த இதுவுமே இதில் வராதுங்க. ஸோ இந்த டிராக்டர்லேயே பார்த்தீங்கன்னா QRC கப்ளர் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து MB ப்ளவுக்கோ இல்லை ராக்கெட் கலப்பிக்கோ பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ண வேண்டிய அவசியம் பார்த்தீங்கன்னா இதில் இல்லைங்க. ஏன்னா இது டிராக்டர்லேயே பார்த்தீங்கன்னா அட்டாச்சோட வந்துடுது. ஸோ இது இல்லாமல் இதில் முக்கியமான அம்சம் பார்க்கும்போது ADDC பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆட்டோமேட்டிக் டெப்த் அண்ட் டிராக்டர் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ இது இருக்கிறதால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இம்ப்ளிமெண்ட் போட்டு யூஸ் பண்ணும்போது, அதாவது கல்டிவேட்டர் சம்மந்தமாக எந்த நீங்கள் இம்ப்ளிமெண்ட் போட்டு யூஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதுவே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் ஸ்லிப்பேஜ் ஆகாது. வீல் ஸ்லிப்பேஜ் ஆகாமல் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு டைமும் சேவ் ஆகுங்க. அது ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் இருக்குது. ஸோ இதுவும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா 24/7 கேர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது GPRSன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருக்கிறதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராக்டரில் ஏதாவது பிரச்சனைகள் எதுவும் ஆனாலும் சரி, நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஓட்டி இருக்கும்போது சரி, ஏதாவது பிரச்சனை ஆனாலும் சரி, நீங்கள் அந்த பட்டனை பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி கால் போயிட்டு அதிகபட்சமாக 24 மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணி விடுவாங்க. அது ஒரு பெனிஃபிட்டு. ஸோ இது இல்லாமல் உங்கள் டிராக்டர் எங்கே ஓடுது ப்ளஸ் எங்கேயா தொலைஞ்சு போனாலும் சரி, இந்த GPRS வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய சீட்னு பார்க்கும்போது 6 விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு விவசாயிக்கு உட்காந்து ஓட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிளாட்ஃபார்ம் பார்க்கும்போது ரொம்பவே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த கியருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இல்லைங்க, எல்லாமே சைட் ஷிஃப்ட் கொடுத்துக்கிறதால பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி உட்காந்து ஓட்டும் போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் இருக்குங்க. ஸோ அதனால் இந்த குறுகிய கால ஆஃபரை எல்லோரும் பயன்படுத்திங்க. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் தாங்க இருக்குது. ஸோ இவங்களுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விழுப்புரம் டு செஞ்சு போகிற பைபாஸில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லொக்கேஷன் இருக்குது. ஸோ மேலும் இந்த ஆஃபரை பற்றிய விவரங்கள் தெரியணும்னு நினச்சாலும் சரி, இல்லை டிராக்டரோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் சரி, வீடியோவுக்கு நம்பர் கால் பண்ணி தெரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.